நைட்டு 1:30 மணிக்கு போன் வருதுப்பா. என்ன இந்திக்காரங்க புடிச்சு வச்சுக்கிட்டு என் கைய லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க அக்கா. இறங்கி அங்க இதெல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அங்க ஒரு ராத்திரியை குடிச்சு மோட்டோல காசுல மோட்டிவ் கிடையவே கிடையாது சார். அவங்களுக்கு கேஸ் வந்து மாத்துறாங்க. இவங்க வந்து இதான் பிளான். இவங்களுக்கு இவன் எதனா பண்ணணும். இவங்க வீட்டுல இவங்க தான் ஒரே பையன். இவன் வந்து எல்லாரையும் அடிப்பான், கொஞ்சம் துணிச்சலா இருப்பான். அதனால பிளான் பண்ணி கேஸ மாத்துறாங்க. இவன் வந்து அடிமை ஆயிட்டான், அதனால போய் எங்கேயும் போய் என்னவோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சத்தியமா பொய்யே, உண்மையே கிடையாது சார். 4 மாசமா இவன் அடிக்ட் பண்ணி வேணும்னே தனியா கூட்டு போயிருக்காங்க. தனியா போவே மாட்டான் சார். காசு மோட்டிவே கிடையாது. ஒரே வாட்டி சும்மா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க சார். இதான் சார் உண்மை. அக்கா நீ என்ன காப்பாத்துக்கா. அவங்க கேக்குற பணத்தை குத்துரு என்னக்கா நிக்கிறாங்க என் பக்கத்துல நிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குதுக்கா. நீ தான் காப்பாத்துவ என்ன. ஏக்கா பணத்தை அமுச்சு வச்சுட்டுன்னு சொல்றாங்கக்கா. ஒரே வாரம்பா பழகி நாங்கெல்லாம் டூருக்கு போறோம் இட்டு போய்க்கிறான்பா. எப்பா 2 நாள் இதுக்கு வந்துடும் போனாம்பா. 3 நாள் ஆச்சு. 4வது நாள் செவ்வாய்க்கிழமை போன் பண்றான். ஏமா பஸ் வேறு இல்லம்மா எனக்கு ஒரு 1500 ரூபாய் அனுப்புமான்னு சொல்றான். நாங்க 1500 ரூபாய் என் பொண்ணு அனுப்புது. 1000 ரூபாய் தாங்குது, 900 ரூபாய் தாங்குது. ஆட்டோ ஓட்டுனா தான் துட்டு எங்களுக்கு 900 ரூபாய் இருக்குதுமான்னு சொல்றான் என் பொண்ணு. அவன் நண்பர் சுட்டிஸுக்கு போன் பண்ணானா, டேய் ஒரு 500 ரூபாய் குடுறா பஸ் பேர் இல்ல. நான் 500 ரூபாய் அனுப்பிச்சு வச்சுக்கிறான். போய் சேர்ந்துச்சுப்பா. நைட்டு 1:30 மணிக்கு போன் வருதுப்பா. எப்பா என்ன இந்திக்காரங்க புடிச்சு வச்சுக்கிட்டு என் கைய லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க அக்கா. அக்கா நீ என்ன காப்பாத்துக்கா.